கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த தானியேல் 12வது அதிகாரத்தின் சத்தியங்கள் என்ன என்பதை தேவ ஒத்தாசையோடு நாம் தியானிப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தானியேல் 12வது அதிகாரம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். உன் ஜனத்தின் புத்திரருக்காக பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அந்த மிகாவேல் எழும்பை என்ன செய்வார் என்றால், எந்த ஒரு ஜாதியாரும் எந்த ஒரு நாட்டு மக்களும் காணாத ஒரு பெரிய ஆபத்து காலம் அவர்களுக்கு வரும். அந்த நாட்களில் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கு எரேமியா 33:3 வாசிப்போம் என்றால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய அதிசயங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆபத்துக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அடுத்து, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகர்களாகிய சிலர் நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அன்பு பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் தேவ வசனம் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனோடு எழுந்து செல்லுகிற ஒரு அதிபதிகளாக நாம் நிற்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் 28-29வது வசனம் சொல்லுகிறது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத கல்லறையில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பிள்ளைகளுக்கு எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. நல்லது, அதுபோல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன்.
பவுல் சொல்லுகிறார் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், பூமியின் தூளிலே மரித்தவர்கள் ஒரு நாள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன நமக்கு மகிமையை கொடுக்கிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஏசாயா 66:24. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாவம் செய்த மனுஷர்களுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற எல்லோருமே தேவ சமூகத்தில் தங்களை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டதாய் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த கடைசி கால வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே ஆண்டவருடைய சத்தியங்களை எப்படி பிரயோகப்படுத்துகிறோம்? மிதிபட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்துக்கு கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அன்பு பிள்ளைகளே, தேவனால் படைக்கப்பட்ட நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தை உடையவர் அவர்தான் நமக்கு படைப்பின் வல்லமையை அறிந்து கொள்வதற்கு ஜீவனை கொடுத்தவர். அந்த தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் நான் பட்ட பிரயாசங்கள் எவ்வளவு மகிமையை கொடுக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதற்குரிய அதிகாரம் எனக்கு உண்டு என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 24:21 வாசிப்போம் என்றால், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவத்தை அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த உபத்திரவம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்தான் தன் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, தானியேலுடைய இந்த புத்தகத்தின் தொகுப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கடைசி காலம் இந்த லோகத்தின் பிரஜைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட காலம். அந்த காலத்தில் இந்த லோகத்தின் பிரஜைகள் என்று சொன்னால் தேவனை ஏற்று நடக்கிற, தேவனுடைய சத்தியத்திற்கு ஏற்று நடக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட காலம். தானியேலை பார்த்து அந்த காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், தானியேலோ, நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தை நீ முடிவு காலம் மட்டும் இவைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். எனக்கு இந்த தானியேல் 12வது அதிகாரத்தின் இந்த மகத்துவத்தை, இந்த தானியேல் புஸ்தகத்தை அநேகர் அறிவது இல்லை. இந்த 12வது அதிகாரத்தின் தொகுப்பு மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தையும், உலக தோற்றம் முதல் உண்டாயிராத ஒரு பெரிய அழிவை இந்த லோகம் சந்திக்கப் போகிறது என்பதையும் எச்சரிக்கத்தக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியம்தான் இது. இது இப்பொழுது அநேகருக்கு தெரியாதபடியால் இதை நீ முத்திரை போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நான் ஆற்றங்கரைக்கு
அக்கரையில் ஒருவனும் ஆற்றங்கரைக்கு இக்கரையில் ஒருவனுமாக நிற்கிற வேறே 2 பேரை நான் பார்த்தேன். அந்த 2 பேரும் சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு எவ்வளவு காலம் என்று கேட்கிறார். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவர் ஆற்றின் கரையின் மேல் இருக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால், தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, இவைகள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும் என்றும், பரிசுத்த ஜனங்கள் வல்லமையை சிதறடித்தார் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீருமென்றும், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் பேரில் ஆணையிட கேட்டேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு காலம் என்று சொன்னால், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று சொன்னார். காலம் என்பது ஒரு வருடம், அதாவது 360 நாட்கள். காலங்கள் என்று சொல்லும்போது 2 ஆண்டுகள், அதாவது 720 நாட்கள். அரைக்காலம் என்று சொல்லும்போது 6 மாதங்கள், அதாவது 180 நாட்கள். இந்த 3ஐயும் கூட்டினால் ஏறக்குறைய 3.5 மாதங்கள். இந்த 3.5 மாதங்களுக்கு 1280 நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கேட்கிறோம்? 1260 நாட்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? இந்த 1260 நாட்களின் காலாண்டுகள் 3.5 ஆண்டுகள் அல்லது 1260 வருஷம் என்று நாம் கணக்கிட முடியும். ஏற்கனவே இதை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்திலே. என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனத்திலேயும், எசேக்கியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலேயும் ஒரு நாட்களுக்கு பதிலாக தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் ஒரு வருடத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று. இது 3.5 ஆண்டுகள் செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு இந்த காலத்தை கேட்ட தானியேல் என்ன சொல்லுகிறார்? நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாய் வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தானியேல் காபிரியேல் தூதனிடத்திலிருந்து கேட்டபோது அவருக்கு அது புரியவில்லை, விளங்கவில்லை. பின்பு தானியேலை பார்த்து இது எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டபோதும் அங்கு காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், தானியேலே, நீ இப்பொழுது போகலாம், இடம்பெயர்ந்து நீ போ. இது முடிவு காலத்திற்கு வைக்கப்பட்ட ஒரு காலம் மட்டும். இந்த சத்தியம் இது புதைபொருளாக வைக்கப்பட்டு இருக்கும், இது முத்தரிக்கப்பட்டும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அநேகர் சுத்தமும் மேன்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று மத்தேயு 24:15 சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தின் மகத்துவம்தான் இது முக்கியம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக விளங்குவார்கள். இதை கேட்டு இதை அறிந்து உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகள் புடமிடப்பட்டு சத்தியத்தின் பாதையிலே புனிதர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கத்தை விட்டு விலகாமல் அந்த துன்மார்க்கத்திலேயே நடப்பார்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கில் ஒருவனும் இதை உணரான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம்
24வது அதிகாரம் 10, 11, 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு காலம் சத்தியத்தின் பாதையிலே நடுவுங்கள், மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய், தேவனை புறக்கணித்தவர்களாய், தேவனுடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டது போல ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தமாய் இருக்கணும்னு அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கணும்னு பரிசுத்தமாய் இருக்கட்டும். மனம் மாறுவதற்கான காலம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அங்கு பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இந்த காலம் எவ்வளவு என்றால், அன்றாட பழி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்புகளை ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் என்று சொல்லுகிறார். இந்த 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காலகட்டம் எப்பொழுது துவங்குகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றாட பழி நீக்கப்பட்டு, அதாவது 1580 முதல் 1798 வரையிலான காலங்கள் இது நீக்கப்படும். 1290 நாள் செல்லும் மட்டும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் சப்தம் நம்மிலே பலப்படுகிற பிள்ளைகளாக உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் தேவனோடு காத்திருந்து தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? 1290 நாள் செல்லும் என்று சொல்லுகிறாரே, இந்த வார்த்தை என்ன? 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் தேவ சமூகத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அந்த 580 1798 காலங்கள், இடைப்பட்ட காலங்கள், அதை கழித்து பார்த்தோம் என்றால் 1218 வருட காலங்களை அது குறிப்பிடுகிறது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திரத்து வீதத்தை எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் முடிவு மட்டும் போய் இளைப்பாரி கொண்டிரு என்று சொல்லுகிறார். காலத்தின் தீர்மானத்தில் உன்னை நான் அந்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி எழுப்புவேன் என்று தானியேலிடத்தில் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இடுக்கமான காலங்கள் முன்பு வாசித்தோம் அல்லவா? எவ்வளவு காலம் செல்லும் என்று சொன்னபோது, காலமும் காலங்களும் அரைக்காலம் செல்லும் மட்டும் இருக்கும் என்று. தேவனுடைய மக்கள் புறஜாதிகளால் விதிக்கப்படுவார்கள். பரிசுத்தவான்களுடைய காலம் ஒடுக்கப்படக்கூடிய காலம் அங்கு வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தானியேல் 8வது அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற
சத்தியம் நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அவர் சொல்லுகிறார், அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ண அவைகளை மிதித்தது. பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நாம் சந்திக்க வேண்டுமென்று சொல்லுகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எசேக்கியேல் 40வது அதிகாரம் அங்கு 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 25 முழ நீளமும் 5 முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் எப்படி போகிறது? எசேக்கியேல் 40:3 சொல்லுகிறது, அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணல் கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிக்கப் போகிறவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேற்றம் எப்படி நமக்கு பலனை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நிறைவு வார்த்தைகளிலே நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம் என்றால், நாம் முடிவு காலம் மட்டும் நம்மை ஆண்டவருக்குள் அர்ப்பணம் செய்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம். இந்த தானியேல் தீர்க்கதரிசனத்தின் இந்த 12வது அதிகாரத்தின் முடிவு, ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தின் நிறைவிலே யார் நிலைப்பட்டு தேவனுக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கற்பனையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 சொல்லுகிறது, வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற அவருடைய சந்ததியான மற்றவர்களுடன் யுத்தம் பண்ண போயிற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த சத்தியத்தின் பாதையிலே நிலைத்து நிற்பதற்கு நாம் பலன் பெற வேண்டும். ஆனாலும் அந்த இக்கட்டு காலத்தில் நம்மை ஆண்டவர் முற்றிலுமாக காப்பார், அந்த ஆபத்துக்கு நம்மை விலக்கி மீட்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, மீதமான சபை, மீதமான சத்தியம் இந்த கோட்பாடுகளுக்குள் தங்களுடைய காலத்தை சந்திக்கும். அந்த சபையில் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபத்து காலத்தில் விடுவிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஏசாயா 54:17 வாசிக்கிறோம். இனி அவர்களை நீ தேடினாலும் அவர்கள் காணப்பட மாட்டார்கள், ஈழ்பொருளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த சத்தியத்தில், இந்த வேத சத்தியங்களை ஏற்று அதில் உறுதியாய் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்போம் என்றால் அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலம் முழுவதும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த 12 அதிகாரங்களும் 12 அப்போஸ்தலர்களைப் போல உள்ள ஒரு அதிகாரம், 12 தூண்களைப் போல உள்ள அதிகாரம், 12 வாசல்களைப் போல உள்ள ஒரு அதிகாரம், 12 கற்களைப் போல உள்ள ஒரு அதிகாரம். இந்த புஸ்தகத்திலே முத்தரிக்கப்பட்ட சத்தியம் இதுதான். இந்த வார்த்தைகளின்படி நடப்போம். கர்த்தருடைய மேலான ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகையின் பிரஜைகளாக நாம் இருந்து மீண்டும் அழிவில்லாத ஒரு
ஆட்சியிலே நாம் இருக்கப் போகிறோம். எப்படி என்றால், ஏதேனில் பாவம் உண்டாவதற்கு முன்பு இருந்த ஒரு வாழ்க்கை, தேவனை முகமுகமாக சந்தித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு மீண்டும் ஆண்டவர் கொடுப்பார். ஏதேனிலிருந்து தள்ளப்பட்ட நாம் மீண்டும் அதே ஏதேனுக்கு செல்லப் போகிறோம். அந்த ஏதேனில் தேவனை முகமுகமாக கண்டது போல அந்த புதிய பூமியிலேயும் நாம் தேவனை முகமுகமாக பார்க்கப் போகிறோம். அந்த ராஜ்யத்தில் பிரஜைகளாக நாம் அழிவில்லாதவர்களாக வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற நம்மை ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து கடைசி இக்கட்டு காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு உம்முடைய பிள்ளைகளாக மீதமானவர்களை நீ எப்படி மீட்டெடுக்கப் போகிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்களும் கேட்கப் போகிற பிள்ளைகளும் உம்முடைய இந்த சத்தியத்தின் பாதையில் நடந்து நீர் எங்களுக்கு அடிச்சுவடுகளாக வைத்திருக்கிற அந்த பாத அடிகளை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களை அழைத்து கொண்டு செல்லும். ஆண்டவரே, பலவீனம் எங்களுக்குள் உண்டு. ஆண்டவரே, அந்த பலவீனத்தை நீர் நீக்குகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து அந்த பலவீனத்தில் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ எங்களை அபிஷேகித்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த 10 நாட்களாக நாம் தேவனுடைய தானியேல் புஸ்தகத்தின் விளக்க உரைகளை கேட்டோம். இதன் முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு மகத்தான கிருபைகளை செய்திருக்கிறார். இதை கேட்ட பிள்ளைகள் ஏறக்குறைய 1500 பேர் இதை கேட்டு இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, கேட்ட பிள்ளைகள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.